இந்த ஊரில் பஸ்ஸில் ஏறணும்னு வச்சுக்கோங்களேன், அப்போ தான் நம்ம ஊரில் உள்ள பஸ் பிரயாணமே ஞாபகம் வரும். நம்ம ஊரில் பஸ்ஸில் ஏறினா கிட்டத்தட்ட இளையராஜா பாட்டு ஓடும். ஏறி உட்காந்த உடனே அந்த விண்டோ சீட்டில் உட்காரதுக்காக அடித்து பிடிச்சி விண்டோ சீட்டில் ஏறி உட்காந்துருப்போம். நல்ல காற்று வரும். பல பஸ்ஸில் இளையராஜா பாட்டு ஓடும். அப்படியே நல்லா சைடெல்லாம் வியூ எல்லாம் பார்த்துக்கிட்டு பாட்டு கேட்டுட்டு அப்படி போகிற சுகமே தனி தான் இல்லையா? ஜன்னலெல்லாம் திறந்துருக்கும், பஸ்ஸு டோரும் ஓப்பனாக இருக்கும், நல்ல காற்றோட்டமாக இருக்கும். அப்படி ஒரு மாதிரி நல்லாயிருக்கும். இங்கே என்னடான்னா பஸ்ஸில் ஏறி உட்காந்த உடனே இங்கே பாருங்கள், நல்லா கண்ணாடி விண்டோ போட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. ஏறினோன்னு பஸ்ஸு டோரும் க்ளோஸ் ஆகிடும். அப்படியே இந்த பெட்டிக்குள்ளே ஃபுல்லாக எல்லாத்தையும் கவர் பண்ணி வச்சா இருக்கும் இல்லையா? அதே மாதிரி தான் ஒரு பெட்டிக்குள்ளேயே ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும் அடுத்த ஸ்டாப் வரைக்கும். அங்கே நம்ம பாத்ரூம்லலாம் சின்னதாக ஒரு விண்டோ வச்சுருக்கோம்ல, அதே மாதிரி இந்த பஸ்ஸில் கீழே ஒரு 6 விண்டோ, மேலே ஒரு 6, அவ்வளோதான் இருக்கும். ஒரு 6 to 8 இருக்கும். அது சின்னதாக ஓப்பன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஒரு கை போயிட்டு வர அளவு தான் கேப் இருக்கும். ஸோ இங்கே அப்படி தான் ஒரு இடத்துல இருக்கும்போது அதோட அருமை எப்போவுமே நமக்கு தெரியறதில்ல. அதே இதை நம்ம வேறு இடத்துல அந்த பயணத்தை செய்யும்போது தான் நம்ம ஒரு பயணம் எவ்வளோ இனிமையாகவும் நல்லாவும் இருந்துச்சு அப்படின்றது ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ இதுதான் இங்கே பஸ் ட்ராவல். இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பஸ்ஸில் போகிறதுக்கு நம்ம நடந்தே போயிடலான்னு தோணும். 2 கிலோமீட்டருக்கு ஒரு 20-25 ஸ்டாப் வரும். அதாவது 100-200 மீட்டருக்கு ஒரு ஸ்டாப் வரும். அப்படின்னா 2 கிலோமீட்டர் இடத்தையே நீங்கள் அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் ட்ராவல் பண்ணி போவீங்க. இது போகிற ஸ்பீடுக்கு நம்ம பேசாமல் நடந்தே போயிடணும்னு சொல்லிதான் நிறைய பேர் நடக்கிறாங்க. அதனால தான் நிறைய பேர் கேட்பாங்க, ஏன் அங்கே வெளிநாட்டுக்கு போனோன்னா இப்படி மெலிஞ்சி ஒல்லியாகவே இருக்கிறீங்க, ஏன் என்ன பிரச்சனைன்னு கேட்பாங்க. அதுக்கு இது ஒரு பெரிய ரீசன். அதாவது பஸ்ஸுக்கு காத்திருந்தாலும் பத்தாது, ட்ரெயினுக்கு பஸ்ஸுக்கெல்லாம் எக்ஸ்பென்சிவ், டிக்கெட் ஜாஸ்தி, அதுவும் ஒரு ரீசன். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு இடத்துலேருந்து ஏறி இறங்கி அடுத்த இடத்துக்கு மாறுறதுக்கும் டிஸ்டன்ஸ் இருக்கும். இது போகிற ஸ்பீடுக்கு அதுக்கு நம்மளே நடந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நிறைய பேர் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் ட்ராவல் பண்ணுறவங்க நிறைய நடக்கிறது மாதிரி ஆகிடும். ஸோ அதனால தான் அவங்க கொஞ்சம் தின்னாக இருக்கிறதுக்கு ஒரு மெயின் காரணமாகவும் இருக்கும். ஸோ எங்கிட்ட நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கு இதுவும் ஒரு மெயின் காரணம் தான். ஏன்னா நிறைய இடங்களுக்கு நம்ம காரில் போக முடியாது. ஏன்னா அப்படியே போனாலும் எல்லா இடத்துலையும் பார்க்கிங்க்கு காசு, சில இடங்களுக்கு கார் உள்ள கொண்டே போக முடியாது. அப்போ நம்ம இந்த பஸ்ஸோ ட்ரெயினோ அப்படி தான் நம்ம சூஸ் பண்ணுவோம். ஸோ இங்கே பஸ் ட்ராவலில் ஏறணுன்னே எனக்கு அப்படியே நம்ம ஊரில் பஸ்ஸில் எப்படி பயணம் செய்வோம், அப்படியே நல்லா காத்தோட்டமாக நல்லா இளையராஜா பாட்டெல்லாம் கேட்டுட்டு அப்படியே போகும் இல்லையா? அந்த மாதிரி ஒரு இது ஞாபகம் வந்துச்சு. ஸோ அதனால தான் இன்றைக்கி இதை ஷேர் பண்ணேன். சிவாய்.